ஒண்ணும் இல்லடா சொல்லும், பயப்படாத. அதான் நாங்க வந்துட்டோம்ல. பாவை, உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோம். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து உன்னை யாரா கூட்டிட்டு வந்தது? அது சத்தியமா உன்னை கூட்டிட்டு வந்தது நான் இல்லடா. உன்னை இதோ இவனுங்க தான் ஏமாத்தி இருக்கானுங்க. இந்த பார், இனிமே முகம் தெரியாம யாரு வந்து உன்கிட்ட அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. சரியா? நீ என்ன நம்புறல்ல? அப்பா தப்பு செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அது போதும். சொல்றா, குழந்தை கடத்தல் யாரா சொன்னது? ஷூ போடு பாவை. இந்த சொல்றா. ஏய் சொல்றா, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், வலிங்க சார், விட்டுருங்க சார். சொல்லு. சொல்லுங்க சார். சார், குழந்தைய கடத்த சொன்னது அந்த காளியப்பன் சார் தான். அவர்தான் எங்களுக்கு பணமும் கொடுத்து குழந்தைய கடத்தி வைக்க சொன்னாரு. அவர் சொல்றப்ப விட்டா போதும்னு சொன்னாரு. அதுக்கே இவரோட பைக்க மெக்கானிக் ஷெட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்க? ஸ்கூல்ல வேற ஏன் இவரோட பேரை சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போனீங்க? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அப்படி செய்ய சொன்னது காளியப்பன் சார் தான். மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்லல, அவன் தான் வேணும்னே என்னையும் இந்த அணியும் பிரிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்திருப்பான்னு. அவனை சும்மா விட போறதில்ல. அண்ணே வேண்டாண்ணே. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல அண்ணி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பாத்துக்கலாம்.